பெரிய புராணம் இது சேக்கிழார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும். சமய குலவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். நாயன்மார்கள் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும். 23வது புராணம் குளச்சிறை நாயனார் புராணம். தென்பாண்டி நாட்டின் மணர்மேற்குடி என்னும் ஊரில் தோன்றிய குளச்சிறை நாயனார் பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனின் அமைச்சராவார். கூன் பாண்டியனின் மனைவியான மங்கையர்க்கரசியார் சிறந்த சிவபக்தை. அவருக்கு துணையாக இருந்து ஞான சம்பந்தரை அழைத்து வந்து பாண்டிய நாட்டில் அந்த சமயத்தில் மேலோங்கி இருந்த சமண சமயத்தை ஒழித்து சைவ சமயத்தை நிலைநாட்ட மிக்க துணையாக இருந்தவர். அந்த சமயத்தில் கூன் பாண்டியன் சமண மதத்தை சார்ந்திருந்தான். அவனுடைய மனைவியாகிய மங்கையர்க்கரசியார் சைவ சமயத்தை சார்ந்திருந்தார். புகழ்ந்து பேசப்படும் பழம்புகழ் கொண்டது பாண்டிய நாடு. புகழும் நன்மையும் சிறந்த இந்த பாண்டிய நாட்டில் நெற்பயிர்கள் நிரம்பிய வயல்கள் எங்கும் நிறைந்திருந்தன. கரும்பு பயிர்களும் செறிவான பாக்கு மரங்களும் நிறைந்த வயல்கள் அங்கு நிரம்பி இருந்தன. இந்த பாண்டிய நாட்டில் மிகவும் வளமையான ஒரு ஊர் இருந்தது. அதன் பெயர் மணமேற்குடி ஆகும். அந்த ஊருக்கு முதல்வராக இருந்தவர் வன் தொண்டரான சுந்தரரால் ஒப்பில்லாத பெருநம்பி என்று போற்ற பெற்ற குளச்சிறை ஆவார். இந்த சொல்லுக்கேற்ற மிக சிறந்த குணங்களை கொண்டிருந்தார். சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டிருந்தார். சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு அவனுடைய அன்பர்களே காரணமானவர் என்பதை நன்கு அறிந்த குளச்சரையார் அந்த அடியார்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து வந்தார். அந்த அடியவர்கள் உலக நெறியில் நின்று நன்மை உடையவராக இருந்தாலும் உலக நெறி நில்லாமல், அதாவது உலகத்திற்கு நன்மை செய்யாமல் தீமைகளை கொண்டவராக இருந்தாலும் பிறை நிலவனை சூடிக்கொண்ட சிவந்த சடையுடைய சிவபிரானது அடியார்கள் என்றால் அவர்களின் காலில் விழுந்து பணிந்து அவர்களை போற்றும் தன்மை கொண்டவராக இருந்தார். குளச்சிறையார் மிகவும் பண்பு கொண்டவர். அடியவர்கள் பெருங்கூட்டமாக வந்தாலும் அவர்களுக்கு தேவையான உணவை அளித்து வந்தார். திருநீரு கோவணம் உத்திராட்சமாகிய சிவ சின்னங்களுடன் யார் வந்தாலும் அவர்களுக்கு தேவையான உணவை அளித்து வந்தார். இறைவனை தினந்தோறும் துதிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். அவர் எல்லா அமைச்சர்களை விட மிகவும் சிறந்து விளங்கினார். தன்னுடைய தொழிலில் முதன்மையாக இருந்தார். அவர் கங்கையை தலையில் சூடிய தலைவரான சிவபெருமான் திருவடிகளையே இடைவிடாமல் நினைக்கும் தன்மை உடையவராக இருந்தார். மிகுந்த புகழுடன் விளங்கிய கூன் பாண்டியனின் மனைவியான மங்கையர்க்கரசி அம்மையார் செய்யும் சிவ தொண்டுக்கு துணையாக குளச்சரையார் விளங்கினார். அப்போது அந்த நாட்டில் கூன் பாண்டியன் சமண மதத்தை சார்ந்திருந்தான். அந்த சமணர்களின் பொய்த்தன்மை நீங்கிடவும் பாண்டிய நாட்டில் திருநீற்று நெறியான சிவநெறியை பரப்பிடவும் அவர் திருஞான சம்பந்தரை வேண்டி கேட்டுக்கொண்டு அங்கு அழைத்து வந்தார். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து அங்கு இருந்த சமண மத தலைவர்களுடன் வாதம் செய்து, அதாவது அவர்களுடைய மத கொள்கைகளை மறுத்தும் தான் சார்ந்திருந்த மத கொள்கைகளை நிலைநிறுத்தும்படி நன்றாக எடுத்து கூறி பேசுவது, அப்படி அவர்களுடன் வாத போர் புரிந்து அவர்களை தோற்கச் செய்தார். கூன் பாண்டியனின் மனதை மாற்றினார். இப்படியாக அவர் பாண்டிய நாட்டில் சமண மதத்தை ஒழித்து சைவ மதத்தை சிறப்பிக்க செய்தார். அதற்கு முயற்சி செய்த பாண்டிய மன்னனின் மனைவியான மங்கையர்க்கரசி அரசியாருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் குளச்சிறை நாயனார் ஆகும். இவர் இறைவனையே துதித்திருந்து இறைவனின் திருவடிகளை அடைந்தார். சர்வம் சிவார்ப்பணம். குளச்சிறை நாயனாரின் புராணத்தை கேட்கும் பொழுது மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு மன்னனுக்கு எதிராக நடப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். அமைச்சராக இருந்து கொண்டு மன்னனுக்கு மிகவும் உண்மையாகவும் வாழ்ந்து கொண்டு அவர் சார்ந்திருந்த சமயத்தை எதிர்த்து அதற்குண்டான காரியத்தை செய்வது மிகவும் கடினமாகும். கத்தியின் மேல் நடக்கும் ஒரு தன்மையை போன்றது இதுவாகும்.